உங்களுடைய திறமைக்கு ஒரு சவால். எவ்வளவு விரைவாக நுண்ணறிவை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக பெண் கவிஞர்களாக பரிணாமம் பெற்றவர்களும் திருமதி அர்ச்சனா அவருடைய மகளில் இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. திரையில் ஒரு 10 கேள்விகள் காண்பிக்கப்படும். அது 10 வினாடிகள் தான் உங்களுக்கு காட்டுவாங்க. மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 வினாடிகள் மட்டுமே நேரம் வழங்கப்படும். கேள்விகள் ஒன்றுக்கு பிறகு ஒன்று திரையில் காட்டப்படும். உங்களுக்கு ஒரு பதில் தாள் வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. உங்களது கேள்விக்கு பதில்களை அந்த தாளில் உடனே எழுதணும். 10 கேள்விகளும் முடிந்ததும் நீங்கள் அந்த தாளை சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து பதில்களும் மதிப்பீடு செய்யப்பட்ட பின் 3 சிறந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு. ஆல்ரெடி 3 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஒரே மதிப்பெண் 2 பேர் இடத்துல வாங்கியிருந்தாங்கன்னா ஐயா ஏதாவது ஒரு இடைக்கால நிவாரணமாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் தயக்காம எழுதுங்க. மறுபடியும் அடிச்சுட்டு எழுதக்கூடாது. அது ஏன்னா ஒருவேளை பார்த்துருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டிருக்கலாம்னு நினைக்க தோன்றும். முதலில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுதான் பதிலாக கவனிக்கப்படும். இதை எல்லாமே யார் திட்டமிட்டாங்கன்னா ஐயாவுடைய பிள்ளைகள் அவ்வளோ அழகாக வந்திருக்கிறவங்க ஒரு தங்களுடைய சமயோஜிதமான அறிவை பயன்படுத்தி அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரவொலி எழுப்புங்க. கையில் கட்டை வச்சிருந்தீங்கன்னா எழுப்ப வேண்டாம், பேனாக்குன்னா விழுந்துட போகுது கீழே. கவுண்டவுன் ஸ்டார்ட். ஐயா இவர் கோபாலன் ஐயாவுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க. கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓ நீங்களும் எழுதுறீங்களா? இல்லை நான் வாசிப்பேன். நீங்க அதை பார்க்கறது விரும்பினா பாருங்க, இல்லைன்னா தெரியலன்னா. எல்லாம் தயார் நிலையில் இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சிருங்க. ஜெய் வாலி, கவிஞர் வாலி எந்த துறையில் புகழ்பெற்ற கவிஞர்? டக்குன்னு எழுதிருங்க. நீங்க இதை கூட பார்க்க வேண்டாம், நான் கேட்கறதே உங்களுக்கு போதும். நேரம் முடிய போகுது. துறையை மட்டும் மென்ஷன் பண்ணா கூட போதும். செம்மொழி மாநாடில் பேசப்படும் தமிழ் கவிஞர் யார்? செம்மொழி மாநாடுவில் பேசப்பட்ட தமிழ் கவிஞர் யார்? கவி பேரரசு என்ற பட்டம் பெற்றவர் யார்? யாரும் சொல்லாதீங்க, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில பேசிடாதீங்க. கவி பேரரசு என்ற பட்டம் பெற்றவர் யார்? இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, புதுமை பித்தன் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? புதுமை பித்தன் என்ற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஏதாவது தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்க அடுத்தடுத்து ஜம்ப் ஆகி போயிடுங்க. செகண்ட் பிரைஸுக்கு போயிடலாம். நீங்க அதுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தின் பாடல்களை எழுதியவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தின் பாடல்களை எழுதியவர் யார்? அவருடைய பையன் நம்ம குடும்பத்தில் இருக்காரு. யாருக்காவது விஷயம் தெரிஞ்சா கண்டுபிடிச்சுக்கலாம். தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் தாத்தா அந்த பெயரை ஒட்டியே அவருடைய பெயர் வரும். அதை புரிஞ்சவங்களுக்கு புரியும். தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் யார்? ஒரே குடும்பத்தில் கூட 2 பரிசு வாங்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார்? யாராவது ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்க மார்க்க குறைச்சிடும். தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் மாறன் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் மாறன். கொஞ்சம் யோசிங்க. வரலாற்று பின்னணி உடையவர்களுக்கு உடனே தெரியும், இல்லைன்னா யோசிச்சா தெரியும். தமிழ் மாறன் என்று போற்றப்படுபவர் யார்? கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யார்? நல்லா யோசிங்க. கவியரசு ஒருவர் தான் சொல்ல முடியாது. நீங்க எது வேணாலும் கரெக்டா யோசிங்க. கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யார்? தூய தமிழ் இயக்கத்தில் கலந்து கொண்ட பிரபல கவிஞர் யார்? தூய தமிழ் இயக்கத்தில் கலந்து கொண்ட பிரபல கவிஞர் யார்? கடைசி வினா. உங்களுக்கான 10வது கேள்வியும் நிறைவேற்றது.
வயசுல அடி தட்டி தூக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஆரம்பத்தில் பேச சொன்னா கடைசியா பேசுறேன்னு கடைசியில பதிலால பேசின உப்பிலி ரமேஷுக்கு உங்களின் கரவொலியோடு 2வது பரிசு. அவர் நிறைய நேரம் கடவுள் இருக்கான் குமார்ன்றது மாதிரி அவர் யாருமே எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல, அவரே எதிர்பார்க்கல. அருமை அருமை. வாழ்த்துக்கள் உப்பிலி ரமேஷ் அவர்களுக்கு, உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஆமாம், நீங்கள் இன்னும் கைத்தட்டலாம், இன்னும் 2 பேர் பெண்டிங் வேறு இருக்காங்க. ஏன்னா 3வது பரிசு பெருசாக இருக்கு, 2வது பரிசுன்னு பார்க்காதீங்க. இது வேல்யூபுளாக தலைவர் ஏதோ டிஜிட்டல் லேம்பு மாதிரி கொடுக்குறாரு சாரு. அப்படியா? பிரித்து காட்டுங்க. அருமை அருமை. டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமு உண்மையிலேயே அருமை, சந்தோஷம், வாழ்த்துக்கள். உப்பிலி ரமேஷ் அவர்களுக்கு முடிச்சூர்லேருந்து வந்ததுக்கு அவங்க கேங்குக்கு ஒரு பெரிய புகழ் சேர்த்துட்டாரு. அடுத்ததாக மீண்டும் ஒரு 2ஆம் பரிசு பி வெங்கடேசன். பாருங்க, ஆசிரியர். நம்மெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பான கவிதை தந்தவர், என்சிசியில் இருக்காரு சார். மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி கோபாலன் ஐயா சவுண்டாக பேசுறது எந்த விட சவுண்டாக வரும். அவர் யாரை பற்றி சொல்லாதீங்க, அவர் தான் பாரு. பெரிய குட்டியா இருக்கு. இல்லை முதல் பரிசு கண்டிப்பாக நம்ம ஒரு சும்மா யோசிக்காமல் கைத்தட்டிடுங்க. குமாரவேல் அவர்களுக்கு 1ஆம் பரிசினை. அவர் நாட்டுப்புற பாடலாம் பாடினதோடு இல்லாமல் நகர்ப்புறத்தில் இருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. கேள்விகள் எல்லாம் தமிழ் சார்ந்த கேள்விகள்ங்கிறதுனால அழகாக பண்ணிட்டாரு. அப்படியா? அருமை அருமை. அனைவருக்கும் அன்பான சந்தோஷம், வணக்கம், நன்றி.